சிம்பிளி வேஸ், நோ கமெண்ட்ஸ், நோ கதை, நோ இது எதுவுமே நோ 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 நோன்னு சொல்லி போட்டே போகலாம். 1000 கோடி வரும், 2000 கோடி வரும், பயங்கர அடுத்த வெள்ளி ஓடுனா பெரிய விஷயங்க. தேவையில்லாம ரிலீஸ் பண்ணி சிவனேன்னு ஓடிட்டு இருந்த அமரன் படத்தையும் கெடுத்து விட்டாங்க. சூர்யா படமாச்சே நானும் ஓடி வந்தேன். சூர்யாவுக்கு ரசிகை நான். சூர்யானா ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரசிக்கும். அப்படி இருக்கிற ஒரு மனுஷனை தூக்கின்னு வந்து இந்த மாதிரி கதைக்குள்ள விட்டு சூர்யாவோட மார்க்கெட்டை தேவையில்லாம வீழ்த்துறாங்க. ஏற்கனவே இப்ப வீழ்ந்துதான் கிடக்குது. இப்ப நீங்க கோட்டுக்கும் இந்த சூர்யா படத்துக்கும் டிக்கெட் புக்கிங் பாருங்க. இந்த டிக்கெட் புக்கிங் அசால்ட்டா தான் நான் புக் பண்ணேன். ஆனா விஜய் படம் வரும்போது அந்த கோட்டுக்கு நான் புக் பண்ண விரல் ரேகை தேஞ்சு போச்சு. ஓப்பன் டிக்கெட்டே ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இங்க ஒரு 100 பேர் நிக்கிறாங்க. அந்த மாதிரி நானும் 3 தடவை வந்து பார்த்தாலும் 3 தடவையும் அவ்வளவு கூட்டம் இருக்குங்க. ஆனா எப்ப நான் ஓப்பன் பண்ணுவீங்க அந்த யங்ஸ்டர் கூட்டம். ஆனா அந்த மாதிரி இப்ப இல்ல. இதே ரேஞ்ச் போச்சுன்னா கதை நல்லாவும் இல்ல. கதையே இல்ல, அதான் பிடிக்கல. கதையும் இல்ல, ஸ்கிரிப்ட் சரியில்லை. இல்லங்க, நீங்க வந்து பாகுபலிக்கோ இல்ல வேற ஏதாவது பெரிய படத்துக்கு கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த படம் எல்லாம் நீங்க ரசிக்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. இது வந்து கதை எடுத்தவங்களோட தப்பு, கதையே தப்புன்னு சொல்ல வரேன். நான் சூர்யானா வந்துருவேங்க, அவ்வளவுதாங்க. சூர்யா நல்ல ஆளு, விஜய் இவங்க எல்லாம் நம்பி நம்ம பார்க்கலாம் ஓரளவுக்கு. ஓகேங்களா? நீங்க என்னதான் சொதப்பினாலும் கொஞ்சம் அந்த அட்லீஸ்ட் அந்த விரும்புறவங்கள கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஏதாவது இருக்கும். ஒரு டான்ஸ் இருக்கும், இல்ல ஒரு சின்ன சின்ன ஜோக்ஸ் இருக்கும். அந்த பார்ட் எல்லாம் அவங்க நல்லா பண்ணிருப்பாங்கன்னு சொல்லலாம். பட் இந்த படத்துல ஸ்கிரிப்ட் கொண்டு போன விதமே, இது கதையே ஒரு மாதிரி இருக்கு. காது, ஆமா உண்மையில சவுண்டுனா சவுண்ட். ஐயோ, இந்த கண்ணாடி வேற போட்டு கண்ணும் வலிக்குது, காதும் வலிக்குது. டு பி ஃபிராங்க், இந்த படம் பார்த்து இப்ப நான் 4 காஃபி குடிக்கிறேன். 4 காஃபி குடிச்சாதான் இப்ப தலைவலி போகும். அதனால வரவங்க இந்த மாதிரி காஃபி பிளாஸ்க் எடுத்துட்டு வந்துருங்க. அமிர்தாஞ்சன், ஜண்டுபாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருங்க. கண்டிப்பா தலைவலி கன்ஃபார்ம். தேவையில்லாம சூர்யா பேரை ஏன் கெடுக்கிறாங்க? சூர்யாக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட் இருந்து இந்த மாதிரி படத்தை ஒத்துக்கிட்டாருன்னா பிரசாந்த் மாதிரி காண போயிடுவாரு. சிம்பிளி வேஸ்ட்னு சொல்லுவாங்க. 3D எஃபெக்ட் வேஸ்ட்டுங்க. இந்த அதாவது நீங்க ஒரு வேற ஏதாவது படத்தெல்லாம் பார்த்தா பாக்குறதுக்கு 3D எஃபெக்ட் நல்லா இருக்கும், ரசிச்சு பாக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு 3D எஃபெக்ட் கொடுத்துருக்கவே வேணாம், சாதாரணமாவே எடுத்துருக்கலாம். டெக்னிக்கலா நல்லா இருக்கு. டெக்னிக்கலா அவங்க ஒர்க்மேன்ஷிப் வந்து நல்லா இருக்கு. ஓகேங்களா? பட் கதை இருந்தா தானே உங்களுக்கு ரசிக்க தோணும். கதையும் இல்ல, சாங்கும் நல்லா இல்ல, பிஜிஎம் நல்லா இருக்கான்னா ஒரே இறைச்சல், படம் ஃபுல்லா இறைச்சலா இருக்கு. அதான் சொல்றேன், இப்ப நான் பேட்டி கொடுத்துருக்கேன் இல்லையா, காஃபி குடிக்கணும். இவ்வளவு ஒரு வேஸ்டான ஒரு சூர்யா படத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. ஆமா ஆமா ஆமா, ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இதுலயே ஹீரோயின் வராங்க. என்ன கதை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா பெருசா ஒண்ணுமே இல்ல. அவங்கள ஒன்னும் பெருசா டிராவலே பண்ணல. அவங்க சாதாரணமா போகுது. கம்ப்ளீட் கிரிஞ்சு ஸ்டோரினா அதுதான். ஐயோ இல்ல 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 இல்ல, அவங்க சும்மா அப்படி வந்து போறாங்களே தவிர ஒரு சின்ன இம்மி அளவு சிரிப்பு கூட தியேட்டர்ல யாரும் சிரிக்கல. அப்ப அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் சிரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி கிங்ஸ்ல எல்லாம் அந்த இந்த படம் ஜெயிலர்ல எல்லாம் சிரிக்க வச்சாரு. அவரோட ஒரு ரியாக்ஷனே சிரிப்பு வரும். அந்த மாதிரிலாம் இதுல இல்ல. யோகி பாபு தான் ஒண்ணுமே இல்ல. அவரு சும்மா ஒரு ரோல் தான் பண்றாரு தவிர நோ ஜோக்ஸ், நோ ஜோக்ஸ், நோ ஸ்டோரி, நோ ஜோக்ஸ், நோ ஸ்டோரி, நோ சாங், நத்திங். மொத்தத்துல சிம்பிளி வேஸ்ட், செந்தில் ஜோக் தான். நீங்க வந்து கீழே இதுலயே போட்டுக்கலாம். நோ கமெண்ட்ஸ். அப்படிதான் இருக்கு. அடுத்த வெள்ளி தாண்டுமான்னு எனக்கு தெரியல. இந்த லட்சத்துல 1000 கோடி எப்படி சொன்னாங்க. போட்ட பணம் வந்தா பெரிய விஷயம். வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. எந்த படத்தையுமே இது பீட் பண்ணாது. சூர்யாவோட படத்தையே ஏதாவது பீட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா அதையும் பீட் பண்ணாது. பாவம் சூர்யா. சூர்யா பேரை இந்த மாதிரிலாம் கெடுக்காதீங்க. அவரு நல்ல மனுஷன், அவருக்கு போய் இப்படி எல்லாம் அமைஞ்சிருக்க கூடாது. அவரு வேலையை கொடுத்த கேரக்டர் அவங்க பண்ணிட்டாங்க. எல்லாருமே நல்லா பண்ணிட்டாங்க. பட் கதை இல்லையே. கதை எங்க? கதை எங்கன்னா இருந்தா சொல்லுங்க பாத்து. வேர் இஸ் கதை? கதை இருந்தா சொல்லுங்க. கதை இருந்தாவா நான் ஏதாவது சொல்றேன். கதை இருந்தா, கதையை மொத்தமே கிரிஞ்சா இருந்தா எப்படி? அதனால முடியல. சிம்பிளி வேஸ்ட். ஒரு படம் பிலோ ஆவரேஜா தான் இருக்கு. மேக்கிங் நல்லா இருக்கு, டெக்னிக்கலி படம் நல்லா இருக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்கிரிப்ட், ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது. லைஃப்லெஸ் ஸ்டோரி,
ஸ்க்ரீன் பிளே பெருசா ஒரிஜினலா இல்ல. ஒரு ஆவரேஜ் தமிழ் கமர்ஷியல் ஃபிலிமுக்கு ஒருபடி கீழே தான் இருக்கு. அதனால பெருசா கனெக்ட் ஆகல. கதை வயசு ஒண்ணுமே புரியலங்கிறாங்க. கதை வைஸ் ஆமா, ஒரு அந்த பாஸ்ட்டுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் ஒரு கனெக்ட் ஒன்று இருக்கணும்ல. என்ன விதமான கனெக்ஷன் இருக்குங்கிறத இவங்க எஸ்டாப்ளிஷே பண்ணல. அநேகன் படத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்லியிருப்பாங்க இப்படி அவங்க பாஸ்ட் கனெக்ட் பண்றாங்கன்னு. ஆனா இதுக்கு வந்து கனெக்ட் எதுவுமே இல்ல. மேபி செகண்ட் பார்ட்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல மண்டே பிக்சரே பாக்குறது இங்கே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. அந்த கனெக்ட் பெருசா இல்ல. அது தேவையும் இல்லைன்னு நினைக்கிறேன். இவங்க கங்குவானுங்கிற ஒரு கேரக்டர் மட்டுமே வச்சு ஒரு ப்ராப்பர் பீரியடிக் ஃபிலிமே பண்ணிருக்கலாம். எதுக்கு இந்த ப்ரெசென்ட்னு தெரியல எனக்கு. 3D நல்லா இருக்கு, விஷுவல்ஸ் நல்லா இருக்கு, டாப்பும் நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ அதனால 3D கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு, பார்க்கறதுக்கு ஒர்த்தா இருக்கு. ஆனா கதை ஸ்கிரீன் நல்லா இல்லைன்னா நீங்க என்ன 3D பண்ணாலும் 5 வருஷம் படம் எடுத்தாலும் நல்லா இருக்காதே பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 4.5 மணி நேரம் ஓடிட்டு இருக்கும் ப்ரோ. ரொம்ப ரொம்ப லென்த்தா போயிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு டைவர்ஷன் இருக்கு. சர்வைவல் த்ரில்லரா மாத்திட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு. அப்புறம் மறுபடியும் இந்த ஒரிஜினல் கதைக்குள்ள வந்து படத்தை முடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் சோம்பேறி ஆயிட்டோம், அவ்வளவுதான். யூஸ்வல் சிறுத்தை சிவா படம் எப்படி ப்ரோ இருக்கும்? நீங்க எப்படி இருக்கும் எதிர்பார்க்கறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். என்ன ப்ரோ? சினிமாட்டோகிராஃபி எல்லாம் நல்லா இருக்கு, ஸ்டன்ட் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு, சாங் பிளேஸ்மெண்ட் எதுவுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே 3 பாட்டு கிட்ட வந்துருது, டைம் வளர்க்கறதுக்கு போட்ட மாதிரி இருக்கு. ஸோ இந்த படம் 2 பாட்டா எடுக்கிறாங்க. எதுக்கு 2 பாட்டுனே தெரியல. ஏகப்பட்ட சீன் வந்து ஒரு crocodile ஃபைட் சீன் ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க, அதெல்லாம் படத்துக்கு தேவையே இல்லை. டைம் வளர்க்கறதுக்காக நிறைய சீன்ஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க தூக்கிட்டு இந்த படத்தை ஒரே பாட்டுல முடிச்சிருக்கலாம். எதுக்கு 2 பாட்டு? தேவையில்லை. இல்ல பயங்கர ஹைப் கொடுத்துருந்தாங்க. 2000 கோடி வரும், 3000 கோடி வரும். எல்லாம் ஹைப் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் எனக்கு ரொம்ப இப்போ வர பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி ஆயிடுச்சு போல. எங்க போனா 1500 கோடி அடிக்கும், 1500 கோடி அடிக்குமா, அப்படி என்னதானே இருக்குது படத்துல, போய் பார்ப்போம்யா அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாவும் யூஸ் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லை, இவங்க எதிர்பார்த்ததுல பாதி வருமானு தெரியல. ஆமா ஆமா தெரியும். ஆமா ரோஹிணி தியேட்டர்ல போடவே இல்லை, அமரம் தான் ஓடிட்டு இருக்கு. ஆமா இல்ல ப்ரோ, அது டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தியேட்டர் ஆபரேட்டர்ஸ்க்கு ப்ராப்ளம் நான் பார்த்தேன். அது நம்மளால சொல்ல முடியாது, அதுக்கு படத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா அமரன் நல்லா போயிட்டு இருக்குல்ல, இவங்க ரிலீஸ் டேட் அது பிரச்சனையா இருக்கு. அமரன் நல்லா போயிட்டு இருக்கு. நான் நேத்தி பார்க்கும்போது ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அமரன் தான் நல்லா இருக்கு, கங்குவா முக்கிய தான் இருக்கு. நல்லா இருந்தது. சூர்யா ஆக்டிங் அப்படிமா இருக்கு. அதுக்காக தான் வந்தேன். நல்லா இருந்தது. சூர்யா அண்ணா பார்த்தது ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருந்தது. நான் சூர்யா அண்ணா ஃபேன். ரொம்ப நாள் கழிச்சு அண்ணாவை ஸ்கிரீன்ல பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்ஷன் பிளாக்கா லவ் ஆக்ஷன் தான், லவ்வே இல்ல, ஆக்ஷன் தான். சூர்யா அண்ணாவோட காமெடி அந்த அந்த ட்ரெண்டிங்ல இருக்குல்ல, அந்த டெம்ப்ளேட்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. யோகி பாபு நான் எப்பயுமே மாஸ் தானே காமெடியில, நல்லா இருந்தது. சூர்யா அண்ணா தான். கங்குவா அன்எக்ஸ்பெக்டட். எனக்கு தெரியாது கார்த்தி சீன்லாம் வரும்னு எனக்கு தெரியாது. அன்எக்ஸ்பெக்டட் தான். ஃபயர் சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபயர் சாங் நல்லா இருந்துச்சு. பீரியடிக்கா பாக்கும்போது இது எப்படி ஃபீல் பண்றீங்க? புரியல. பீரியடிக் திமா பாக்கும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப லேக் ஆகுது படம். அது மட்டும் இல்லாம இருந்திருந்தா படம் மேபி நல்லா இருந்திருக்கும், ஹிட்டா கூட ஆயிருக்கலாம். ரொம்ப லேக் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேக் ஆகுது. கதை நல்லா இருக்கா? கதை நல்லா தான் இருக்கு. அதான் சொல்றேனே, டியூரேஷன் ரொம்ப ஜாஸ்தி. அதை ட்ரிம் பண்ணியிருந்தாலே படம் நல்லா இருந்திருக்கும். அவ்வளவா இல்லைன்னு நான் சொல்ல. சின்ன பசங்களுக்கு பிடிக்கும், மேபி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு சின்ன பசங்களுக்கு பிடிக்கும். மூவி அடிக்ட்ஸா இருக்கவங்களுக்கு பிடிக்காது, ரொம்ப பிடிக்காது. டியூரேஷன் கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ. ஆக்ஷன் அண்ணாவை மிஞ்ச முடியாது. ஆக்ஷன் நல்லா இருந்தது. அண்ணாவோட அந்த 6 பேக் அதெல்லாம் சூப்பரா இருந்தது. எனக்கும் தான் நெகட்டிவா தான் இருந்தது. ஆனா அண்ணாவை பார்த்தா போதும். அண்ணா படம் தியேட்டர்ல பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அண்ணாவை பார்த்தா போதும். சூர்யா அண்ணா தான். சூர்யா அண்ணா நான் சூர்யா அண்ணாக்காகவே 10 out of 10 கொடுப்பேன். படம்ன்றதுனால அது 10 out of 7 கொடுக்கலாம். சூர்யா ஃபேன்ஸ் பார்த்தோம், சூர்யா அண்ணாக்காக பாக்குறோம்னா எப்ப விட்டாலுமே ஓடும். சூர்யா அண்ணாக்காக போறோம்னா நாங்க என்ன படம்னாலும் நாங்க போவோம். அதான் உண்மையான ஃபேன்ஸ்னா நாங்க எப்படி யார் கூட விட்டாலுமே எங்களுக்கு எங்க அண்ணா முக்கியம்னா நாங்க விட்டு தர மாட்டோம்ல. நாங்க எப்ப யார் கூட விட்டாலும் நாங்க எங்க அண்ணா படத்துக்கு ஃபர்ஸ்ட் போவோம். ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ். அவ்வளோ இருக்காது. இல்ல நான் அவ்வளோலாம் இல்ல, இல்லவே இல்லண்ணா. நாங்க சூர்யா அண்ணாக்காக தான் ஃபுல் அண்ட் ஃபுல். அப்படிலாம் எதுவுமே இல்லண்ணா. அப்ப அங்கங்க மியூசிக்லாம் புஷ்பா மாதிரி இருந்தது. ஒரு சில சீன்ஸ் அந்த கப்பல் சீன்லாம் பொன்னியின் செல்வன் மாதிரி இருந்தது. அவ்வளவுதான். சூர்யா அண்ணா தான் டிஃபரெண்ட், அவ்வளவுதான். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நாங்க ஸ்கிரீன்ல பாக்குறோம், அதனால அந்த எக்ஸைட்மெண்ட் தான் இருந்தது. வேற எதுவும் பெருசா இல்ல. இல்லண்ணா.
அதுதானா புரியல, லேக் ஆகுதுண்ணா அங்கங்க ரொம்ப டியூரேஷன்லயே வச்சு ஓட்டிருக்காங்க. அந்த சின்ன பையனை திடீர்னு இங்க காட்டுறாங்க, திடீர்னு அங்க காட்டுறாங்க. 2024ன்றாங்க, திடீர்னு 1000ல காட்டுறாங்க. ஒண்ணுமே புரியல. அதுதான் ஃபேமிலியா பார்க்க முடியுமா? ஃபேமிலிக்கு பிடிக்கும், ஃபேமிலிக்கு பிடிக்கும், சின்ன பசங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு அதான் ரொம்ப பசங்க எல்லாம் படம் படம்னு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் மேபி அஃபெக்ட் ஆகும். சும்மாவே சூர்யா சார் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. வச்சு செய்யறாங்கண்ணா. ஆமா, நாங்க ரொம்ப எக்ஸ்பெக்டடா தான் வந்தோம். நான் சூர்யா ஃபேன் தான். ரொம்ப எக்ஸ்பெக்டடா தான் வந்தோம். இந்த மாதிரி பண்ணி விட்டாங்க. அடுத்த படம் ஆனா அது நல்லா, இன்னும் நல்லா இருந்தது, நல்ல டைரக்டர் கூட இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அப்புறம் ஆன்லைன்லயே திறக்க முடியாது. ஆமா, தேங்க்யூண்ணா.